ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க சம்மந்தமான தகவல் தான். வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க லிஸ்ட்டு எப்படி ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பல நண்பர்கள் இந்த கேள்வி கொட்டிகிட்டே இருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பஞ்சாயத்து கிளார்க்கு இல்லை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சாயத்தில் உள்ள எத்தனை பேர் வறுமை கோட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் அவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அவங்கள்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அது அப்ளை எப்படி பண்ணுறது, அந்த ஃபார்ம் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்மானம் போட்டு உங்களை வந்து அதில் சேர்ப்பாங்க. உண்மையான ஆளாக இருக்கணும். வறுமை கோடு அப்படிங்கிறது ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வருவாய் ஈட்ட முடியாத குடும்பம் இருக்காங்களா, அவங்க தான் அதில் சேர்ப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதில் சேர்றேன்னா அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்கள் பேர் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப பேர் கேட்டுருந்தீங்க. ஈஸியாக நம்ம இந்த வெப்சைட்டில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோக்களை கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்துங்க, அந்த இருக்குல்ல BPL ஃபேமிலி லிஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊரகப்புறமா இல்லை நகர்ப்புறமான்னு ரெண்டுக்கு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து நகர்ப்புறமாக இருந்தால் ரெண்டாவது எடுத்துங்க. நீங்கள் வந்து கிராமப்புறமாக இருந்தால் அது ஃபஸ்ட்டு செலக்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிராமப்புறத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து உங்களுடைய ப்ளாக், உங்களுடைய தாலுக்கா, அடுத்து உங்களுடைய வில்லேஜ் வந்து பஞ்சாயத்து. உங்களுடைய பஞ்சாயத்துக்குன்னு ஒரு 10-15 கிராமம் சேர்ந்து தான் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அந்த ஒரு கிராமத்தோட பேர் தான் பஞ்சாயத்துக்கு வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ உங்களுடைய ஊர், இதில் வந்து உங்கள் ஊர் காட்டுவாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஊர் மட்டும் இல்லை, பல ஊரையோடு நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட உங்கள் ஊரை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஊரை மட்டும் நீங்கள் எதாவது கிளிக் பண்ணிக்கிறது தான். அவ்வளோதான். நம்ம டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுத்துட்டோம், உங்களுடைய தாலுக்கா தேர்ந்தெடுத்தோம், உங்களுடைய பஞ்சாயத்தை எடுத்துட்டோம், உங்களுடைய ஊர் பேரும் எடுத்தாச்சு. இப்போ அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததோட அந்த ஊரில் உங்கள் கிராமத்தில் அந்த எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்தம் 147 பேர் வந்து வறுமை கோட்டு கீழே உள்ள லிஸ்ட்டில் வர்றாங்க. இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 30 ஃபஸ்ட் ஒரு இதில் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து 30 பேர் காட்டுவாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த இடத்துல இந்த கோ அப்படிங்கிற அமுக்க நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா அந்த லிஸ்ட்டு வரையே பார்த்துட்டே வரலாம். உங்களுடைய ஊர் பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் பிசியா எம்பிசியா, உங்களுடைய அந்த இதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே கொடுத்த மாதிரி நீங்கள் முஸ்லீம் ஹிந்து அந்த மாதிரி அது இது இருக்கும். கீழே வரேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், உங்களுடைய கணவரோ இல்லை தந்தையோ பேர் இருக்கும். இதுதான் உங்களுடைய BPL நம்பர். இந்த இருக்குல்ல TIPPS ஐடின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த BPL ஐடி. இந்த ஐடி நீங்கள் தெரியல அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு போதும். உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம். அதுவும் தெரில அப்படின்னா உங்களுடைய பேரை கொடுத்தோ உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்தோ அதெல்லாம் கொடுத்து செக் பண்ணலாம். எல்லார்ட்டையுமே ரேஷன் கார்டு இருக்கும். அதனால் வந்து ரேஷன் கார்டு நம்பர் உங்களோட லிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இந்த இதில் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி 145 பேர் இருக்குன்னா நம்ம ஒவ்வொன்றா போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் இருக்கிறா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களோட ரேஷன் கார்டு இருக்குல்ல, அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ரேஷன் கார்டை பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துருங்க அப்படின்னா பாருங்கள், உங்களோட இதை மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. உங்களுடைய ஐடி நம்பர் என்ன, உங்கள் யார் பேரில் இருக்குது, இது யார் பேர், எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். இருந்துச்சுன்னா வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வராது. அப்போ இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெத்தடில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அவ்வளோ நம்மளே எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்த கொஸ்டின் தான் இது. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி சிம்பிளாக உங்கள் லிஸ்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் வீட்டில் உட்காந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களை அப்ளை பண்ணுறது அந்த வீடியோவும் இந்த வீடியோட கீழே கொடுத்துருப்பேன், அங்கே போய் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.